ஜெபத்தை குறித்து தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிற 3 ஆலோசனைகள். அந்த அடிப்படையில் நாம் சிந்திக்க போகிறோம். ஒரு 3 காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு பின்வாங்கி விக்கிரகங்களை பணிந்து கொண்டார்கள். இப்போ விக்கிரகங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனுடைய இடத்தை நிரப்புகிற எந்த மாற்றும் விக்கிரகம். அப்படிதான் அந்த வேத புத்தகம் சொல்லுகிறது. இந்த விக்கிரகங்கிறது வெறும் உலோகங்களால் கற்களால் செய்யப்பட்ட சிலையை மாத்திரம் அது குறிக்கவில்லை. தேவனுடைய இடத்தை நிரப்புகிற எதுவுமே, தேவனுடைய இடத்தை நான் எதற்கு கொடுக்கிறேனோ அது எனக்கு விக்கிரகமாக மாறுகிறது. அதான் வேதாகமம் தருகிற வரையறை. தேவனை பின்பற்ற மனமில்லாத, ஆண்டவராகிய தெய்வத்தை நேசிக்க மனமில்லாத அதே சமயத்தில் அந்த போர்வையிலே கடவுளை நேசிப்பது போல் அல்லது கடவுளை ரொம்ப விரும்புவது போல், தேவனுக்கு தங்களுடைய வாழ்விலே முதன்மையான இடத்தை தருவது போல் பாசாங்கு செய்து வாழ்கிற ஒரு பெரும் கூட்டம் இஸ்ரவேல் ஜனங்கள், பின்மாற்றத்தில் இருக்கிற ஒரு பெரும் கூட்டம். அவர்களுக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் சில காரியத்தை என்ன பண்றாரு சொல்லுகிறார். அதற்கு முன்பாக ஒரு காரியத்தை மனதில் நிறுத்த வேண்டும். இந்த பின்மாற்றம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் இருக்காது. ஏன்னா புதிய ஏற்பாட்டில் பின்மாற்றம் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது. இந்த பின்மாற்றம் அப்படின்னா என்னன்னா, எரியாம அப்படியே ஒரு பல்ப் ரொம்ப அப்படியே மங்களா எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த விளக்கு அதுக்கப்புறம் ரொம்ப பிரகாசமா எரிந்தது அப்படிங்கிற ஒரு காரியம் எங்க கிடையாதுன்னா புதிய ஏற்பாட்டில் கிடையாது. ஆனால் அது பழைய ஏற்பாட்டில் கொஞ்சம் நல்ல ஆவிக்குரிய நிலைமை அல்லது பின்மாற்றம் உள்ள நிலைமை அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் பார்க்கலாம். ஆனால் புதிய ஏற்பாடு அப்படி கிடையாது. புதிய ஏற்பாட்டில் என்ன இருக்குன்னா, ஜீவன் உள்ளவர்கள் ஜீவன் இல்லாதவர்கள், அவ்வளவுதான். வேதாகமம் எங்கெங்கெல்லாம் பிரசங்கிக்கப்பட்டதோ அங்கெல்லாம் ஜனங்கள் தேவனை நேசித்தார்கள். முழு மனதோடு ஒரு புதிய இதயத்தை என்ன பண்ணாங்க, பெற்றுக்கொண்டார்கள். தீவிரமாய் ஆண்டவரை பின்பற்றினார்கள், ஆண்டவருக்காக வாழ்ந்தார்கள். அதுல பெரிய தொய்வு இருக்கவே முடியாது. அப்ப புதிய ஏற்பாட்டிலே ஜீவன் இருக்கா, ஜீவன் இல்லையா? அதுதான். ஒரு விளக்கு எரியுது அப்படின்னா அதுல மின்சாரம் இருக்கா இல்லையா? ஆனா இதை எப்படி நினைக்க கூடாது அப்படின்னா, ஒரு மாதிரி ஜனங்கள் தொய்வா இருக்காங்க, அது போக போக சரியாயிரும் அப்படி நினைக்க கூடாது. அப்படி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. எழுப்புதல் அப்படிங்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டுல கிடையாது. இனி ஒரு எழுப்புதல் வராது. திருச்சபையிலே இன்றைக்கு நடக்காத 10 வருடமாக ஒருவர் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறாருன்னா அதற்கு எந்த ஒரு மாறுதலும் ரெஸ்பான்ஸும் அவர் செய்யலை அப்படின்னா அது நாளைக்கு நடக்கும் அப்படின்னு நம்பக்கூடாது. அவங்க டெட், அவங்க ஆன்மீக ரீதியாக மரித்து விட்டார்கள். இப்போ லாஸ்டருவே உயிரோடு வா அப்படிங்கும் பொழுது அவனுக்கு கை ஆடிச்சு, அதுக்கப்புறம் கால் ஆடிச்சு, ஒரு 2 நாளில் எழுந்துச்சி உட்காந்தான், அப்புறம் ஒரு 3ஆவது நாளில் வெளியே வந்தான். அப்படி கிடையாது. லாசருவே இறங்கி வெளியே வான்னு சொன்ன மாத்திரத்திலே அது என்னது நடந்தது. புதிய ஏற்பாடுல ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளை அல்லாதவர்கள், புதிய இதயத்தை பெற்றவர்கள், ஆதாமின் பிள்ளைகள், இந்த மாதிரி பிரிவினை தான் உண்டு ஒழிய நடுநிலை இல்லை, நியூட்ரல். அதாவது தீவிரமாக ஆண்டவரை பின்பற்றுறாங்க, இவங்க கொஞ்சம் தொய்வா இருக்கிறாங்க, இவங்க கொஞ்சம் சுமார், அப்படி கிடையவே கிடையாது. 2 கேட்டகரி தான் இருக்கும். ஆனால் பழைய ஏற்பாட்டில் அது இருந்துச்சு. அதனால ரெண்டுக்குமான வேற்றுமையை நம்ம என்ன பண்ணோம், கண்டுபிடிக்கணும். கொஞ்ச நாள் ஜனங்க நல்லா இருப்பாங்க, ஒரு நியாய தீர்ப்பு வரும், தேவன் அவர்களை சிற்றிப்பார், திடீர்னு பார்த்தீங்கன்னா ரிவைவ் ஆவாங்க, எழும்பி அப்புறம் கொஞ்ச நாள் என்ன அப்படிப்பாங்க, நல்லா இருப்பாங்க. பிற்பாடு மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்புவாங்க. அது புதிய ஏற்பாட்டிலே கிடையாது. விட்டு விட்டு எரிகிற நம்முடைய மனதின் அடிப்படையில் வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையில். இன்னைக்கு நான் ரொம்ப உற்சாகமா இருக்கேன், ஏதோ நான் நினைக்கிறதெல்லாம் நடந்துருச்சு, என் வாழ்க்கை ரொம்ப சுமூகமா போகுது, ஆகையினாலே நான் கடவுளுக்குள் மகிழ்ச்சியா இருக்கேன். அது கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஒரு சீரான கிராஃப்ல போகும். அப்படி இல்லாததே கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படி ஏற்ற தாழ்வுலே இருப்பாங்க. அவங்களாம் சபையில் இருக்கிற போலியான அவிசுவாசிகள். சரி, ஏன்னா அதை வாசிக்கும் போது இந்த பின்னணி நமக்கு தெரிஞ்சிடும். எசேக்கியேலின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 3வது வசனம். ஆண்டவர் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு, எசேக்கியேல் பார்த்து சொல்றாரு, மனுபுத்திரனே, இந்த மனுஷர் நரகலான அப்படின்னா மனித கழிவு, இந்த இடத்துல டங்கு, நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தின் மேல் நாட்டி. ஆண்டவர் எங்கு இருக்கின்ற விக்கிரகத்தை பார்க்கிறார்?
இருதயத்துல. ஒருவேளை இஸ்ரவேலர்களுடைய வீட்டிலே நிலப்பரப்பிலே விக்கிரகம் இல்லாம இருக்கலாம், ஆனா அவருடைய இருதயத்துல என்ன இருந்துச்சு? கவனிங்க, இத இன்னும் விரிவா வாசிச்சீங்கன்னா, எங்கு ஒரு பலிபீடம் அந்த பலிபீடத்திற்கு மேல் என்ன இருக்கும்? விக்கிரகம் இருக்கும். அப்ப இருதயத்தை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இருதயத்தை பலிபீடம் ஆக்கிட்டீங்க, விக்கிரகம் தங்குவதற்கு வைப்பதற்கு ஏதுவான ஒரு இடமாக உங்கள் இருதயம் இருக்கின்றது. உங்கள் அதுதான் அங்க சொல்ல வர்றாரு. தங்கள் அக்கிரமமாகிய இடரலை தங்கள் முகத்திற்கு எதிரே வைத்துக் கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் என்னிடத்தில் ஜெபிக்கலாகுமோ? பைபிள் என்ன இருக்கு? ஏன்பா, இருதயத்துல என்ன வச்சிருக்கிறாங்க? விக்கிரகத்தை நாட்டி வச்சிருக்கிறாங்க. யார் நாட்டி வச்சது? இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களாகவே தங்களுக்கான விக்கிரகத்தை என்ன பண்ணாங்க? நாட்டி வச்சிட்டாங்க. நாட்டி வைத்துக்கொண்டு, அது தெரியலன்னு சொல்ல முடியாது, இவர்களுடைய இடரல், இவர்களுடைய பிழை உள்ள வாழ்வு, பாவமான வாழ்வு, அகங்காரம் உள்ள வாழ்வு, துணிச்சலான வாழ்வு, போலியான வாழ்வு, ஏமாற்றுகிற வாழ்வு, இது தங்கள் முகத்திற்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிறாங்கன்னா இதை நல்லா தெரியும் அவங்களுக்கு. நிறைய பேர் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க, பாவம் தெரியாம பண்றாங்க, என்ன கொஞ்சம் வசனத்தை தெரிஞ்சு. அப்படி கிடையாது. உங்கள் முகத்திற்கு நேராக, முகத்திற்கு நேராக, முகத்திற்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. தங்களுடைய இருதயத்துல என்ன இருக்குங்கிறது யாருக்கு தெரியும்? அவங்களுடைய முகத்திற்கு நேராக வச்சிருக்காங்க. தெரியும், ஒவ்வொரு நாளும் தெரியும், நான் போலியானவன், ஒவ்வொரு நாளும் தெரியும், நான் ரட்சிக்கப்படலை, நான் ஏமாற்றுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை எனக்குள் கிரியை செய்யவில்லை, தேவனுடைய பிரசன்னத்திற்கு நான் வெளியே தான் இருக்கிறேன், நான் நியாயம் தீர்க்கப்பட போகிறேன், தேவன் என் ஜபங்களை கேட்கிறது இல்லை, நான் அந்நியப்பட்டு இருக்கிறேன், தேவனை விட்டு பிரிக்கப்பட்டிருக்கிறேன், நான் எவ்வளவு மத ரீதியான முயற்சிகளிலே ஈடுபட்டாலும் அந்த சொந்த முயற்சிகளினாலே நான் என்னை திருப்திப்படுத்தி கொள்ள முடியவில்லை. அப்படி ஒரு உறுத்துதல் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஜெபத்துல ஒரு உறுத்துதல் இருக்கு, வேதத்தை வாசிக்கும் போது உறுத்துதல் இருக்கு. ஏன்னா அந்த இருதயம் பழைய இருதயம், குற்ற உணர்வுலாம் நிரம்பி இருக்கிற ஒரு இருதயம். அப்ப அவங்களுடைய இருதயத்தில் இருக்கிற விக்கிரகங்கள், இருதயத்துல நாட்டி வச்சிருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், இது எல்லாம் அவர்களுக்கு இடரல், கடவுளுக்கு இடத்திலே சேருவதற்கான இடரல். அந்த இடரல் இவர்கள் முகத்துக்கு முன்பாக நல்லா இருக்கு. தங்களுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை? கடவுள் விரும்பாதது இதுதான், கடவுள் வெறுக்கிறது இதுதான், ஆனா அதை தான் நான் நேசிக்கிறேன், அது என் இருதயத்துல இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க முகத்துக்கு நேரம் அதை வச்சிருக்காங்க. அப்படி வச்சுக்கிட்டு தீர்க்கதரிசிக்கிட்ட வராங்க, கோயிலுக்கும் போறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் என்னிடத்தில் விசாரிக்க ஆகுமோ? இவங்க ஜெபம் பண்ணலாமா? விசாரிக்க ஆகுமானா என்ன அர்த்தம்னா, இங்க என்ன அர்த்தம்னா, இவங்க என்ன செய்யறதுன்னு ஒரு முடிவு எடுத்துருவாங்க, முடிவு எடுத்து ரெடியாக வச்சிருப்பாங்க. ஊழியக்காரனை ஏமாத்துறதுக்காக கேட்பாங்க, இதில் என்னங்க பண்ணலாம், கடவுளுக்கு பிரியமில்லாத காரியத்தை தான் செய்ய போகிறேன் எல்லாம் பார்த்துட்டு, ஊழியக்காரனை ஏமாத்துறதுக்காக என்ன பண்ணுவாங்க? உட்காந்துக்கிட்டு விசாரிப்பாங்க. கடவுளையும் ஏமாத்துறது. சொல்லுங்கள், இதில் ஒரு டிசிஷன் சொல்லுங்கள், திருமண காரியத்தில் ஒரு டிசிஷன் சொல்லுங்கள், இல்லை கடவுளுக்கு பிரியமானது என்னன்னு சொல்லுங்கள். அதான் சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்றாரு, இருதயத்திலே விக்கிரகங்களை நாட்டி வச்சிருக்கிறாங்க, இருதயத்திலே இருந்து அவர்களை ஆளுகை செய்வது வேற ஒன்று. பண ஆசை, பண ஆசைன்னு விக்கிரகம் இருக்கலாம். அந்த பண ஆசை தான் அவங்க இருதயத்துல இருந்து அவங்களை என்ன பண்ணும்? அவங்களை அதிகாரம் செலுத்துகிற, கட்டுப்படுத்துகிற, அவங்க வாழ்க்கையை வழி நடத்துகிற இடத்துல இருக்கும். ஒரு மனிதனை எது வழி நடத்துகிறதோ அதுதான் விக்கிரகம். என்ன வேணாலும் இருக்கலாம். கம்ஃபர்ட் ஜோன், நான் ரொம்ப சௌகரியமாக வாழணும் அப்படிங்கிற மனநிலையிலேயே இயங்குறவங்க, ரொம்ப சௌகரியமாக வாழணும், துன்பப்பட்டுறக்கூடாது, எதிர்காலத்தை குறித்த நிச்சயம் இருக்கணும், எதிர்காலம் சேஃபாக இருக்கணும். அந்த கம்ஃபர்ட் ஜோனுங்கிறது ஒரு பெரிய விக்கிரகம். அந்த விக்கிரகம் மனதில் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் அவங்க வாழ்க்கை என்ன பண்ணும்? வழி நடத்தும். அவங்களுடைய இடரல் அவங்களுக்கு முன்னாடி இருக்கும், அவங்க என்ன செய்யறது அப்படிங்கிற முடிவுகளையும் எடுத்திருப்பாங்க. ஆனாலும் அவங்க இருதயத்தில் இருக்கிற உறுத்தலை சரி செய்வதற்காக தேவனிடத்துல போய் என்ன பண்ணுவாங்க? விசாரிப்பாங்க. அதை தான் சொல்றாரு, அப்படி விசாரிக்கலாமா? உன்னை வழி நடத்துவது எது? பண ஆசையா இருக்கலாம், பெருமையா இருக்கலாம், பாவமாக இருக்கலாம், சிற்றின்பங்களா இருக்கலாம், அடிக்ஷனா இருக்கலாம். உன் வாழ்க்கையை பாவத்தினுடைய கட்டுப்பாட்டில் விட்டுக்கிட்டு
அதுவும் எனக்கு நல்ல அந்த இருதயத்துல நாட்டி வச்சுக்கிட்டு, அது தெரியாம இல்லை, தெரிஞ்சே முகத்துக்கு நேராகவே அந்த இடரலை வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து விசாரிக்கலாமா அப்படின்னு எஸ்ஏகேல்ட்ட யாரு பேசுறா? ஆண்டவர் பேசுகிறார். புதிய ஏற்பாட்டுல ஆக 1 யோவானின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 21வது வசனம். பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி, விக்கிரகங்கள்லாம் பன்மையா ஒருமையா? பன்மை. விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை என்ன பண்ணுங்க? புதிய ஏற்பாட்டுல யோவான் சபைக்கு எழுதுகிறார். பிள்ளைகளேன்னு சொல்லும்போது சபைக்கு எழுதுறார். இது ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு எழுதுறார். விக்கிரகம் என் வாழ்விலே இருக்கும் என்று சொன்னால் நான் காப்பாற்றப்பட முடியாது. இருதயத்துல விக்கிரகங்களை நாட்டிக்கொண்டு ஆண்டவரே என்னை ரட்சியும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ அதுல இருந்து விலகி நீ காத்துக்க. என்ன சொல்றாருங்க? பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகுங்கள், கர்த்தர் உங்களை அப்பொழுது காப்பார் நான் சொல்றாரு இல்ல. பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை என்ன பண்ணுங்க? காத்துக் கொள்வீர்களாக. அப்ப என் இருதயத்திலே நான் தேவனுக்கு விரோதமான காரியங்களால் வழிநடத்தப்பட்டேன் என்று சொன்னால் நான் காப்பாற்றப்பட முடியுமா? காத்துக்கொள்வீர்களான்னா என்ன அர்த்தம்? விக்கிரகங்களோடு இணைஞ்சிருந்தீங்கன்னா உனக்கு ஆபத்து இருக்குன்னு அதுல இருந்து விலகி போனாதான் நீ காப்பாற்றப்பட முடியும். இங்க விக்கிரகம்னு என்ன சொல்றாரு? மறுபடியும் சொல்லுகிறேன். விக்கிரகம் அப்படிங்கிற வார்த்தைக்கான விளக்கம் என்ன அப்படின்னா, கடவுளை ரீப்ளேஸ், கடவுளுக்கு மாற்றாக ஒரு மனிதனா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், பாவமாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், என்டர்டெயின்மெண்ட்ஸ் பொழுதுபோக்குகளாக இருக்கலாம். இது இல்லைன்னா என்னால் வாழவே முடியாது அப்படின்னு எதெல்லாம் மனிதன் தனக்கென்று தெரிந்து கொள்கிறானோ அதெல்லாம் என்னது? விக்கிரகங்கள். அதால் தான் மனிதன் வழிநடத்தப்படுவான். அந்த மனிதனுடைய வாழ்க்கை கண்டிப்பாக அபாயத்தில் இருக்கும். அந்த அபாயத்தில் இருக்கிறதுனால தான் உங்களை காத்துக்கொள்வீர்களாக. கவனிங்க, 2 எஜமான்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 6வது அதிகாரம் 24வது வசனம். அதனாலதான் வேதம் இதை ஆண்டவர் தொடர்ந்து வலியுறுத்துறாரு. திங்கட்கிழமையில சனிக்கிழமை வரைக்கும் ஒரு மாதிரி இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எப்படி இருக்க முடியாது? அப்படி தனியா இருக்க முடியாது. கவனிங்க, மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 6வது அதிகாரம் 24வது வசனம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருத்தராலும் அது அப்படி செய்ய முடியாது. அதனால என்னன்னா 2 சைடு இருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லவே முடியாது. அவங்க கண்டிப்பா ஒரு சைடு தான் இருப்பாங்க. அவங்கள ஏமாத்திக்கிறாங்க. 2 சைடு அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல. தொடர்ந்து வாசிங்க. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை என்ன பண்ணுவான்? கவனிங்க, கர்த்தரை அசட்டை பண்றவங்க வேற எதையோ என்ன பண்றாங்க? பற்றி கொண்டு இருக்கிறார்கள். புரியுதா? வேற எதையோ பற்றி கொண்டு இருக்கிறதுனாலதான் கர்த்தரை என்ன பண்றாங்க? அசட்டை பண்றாங்க. ஆனா என்ன சொல்லக்கூடாதுன்னா, நான் கர்த்தருக்கு என்ன பண்றேன்? நான் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய ஊழியக்காரன்னு சொல்லக்கூடாது. கர்த்தருக்காக வாழ்றேன்னு. கர்த்தரை அசட்டை பண்ணுகிற எவரும் உலகத்தையோ பிசாசையோ உலக பொருட்களையோ, அங்க வந்திருக்கிற மூல வார்த்தை என்னன்னா மோர்மோன், அப்படின்னா கிரேக்கர்களின் பணக்கடவுள். அங்க அந்த பெயரை தான் அங்க குறிப்பிட்டு சொல்றார், மோர்மோன், அந்த விக்கிரகம் அப்படிங்கிற வந்திருக்கிற வார்த்தை. அப்ப இந்த உலகத்துல நான் வாழ இதெல்லாம் வேணும் அப்படின்னு மனுஷன் எதெல்லாம் பெருசா நினைக்கிறானோ அதெல்லாம் என்னது? விக்கிரகம் தான். ரட்சிக்கப்படாத ஒருவன் அதை பற்றி கொள்வான், அது எனக்கு வேணும். ரட்சிக்கப்படாத ஒருவன் அதை நேசிப்பான். யாரை பகைப்பான்? தேவன் என்ன பண்ணுவான்? தேவனை பகைத்து கொண்டே ஞானஸ்நானம் எடுத்து சர்ச்சைக்கு வந்துட்டு இருக்கலாம். தேவனை பகைப்பாங்க, ஊழியக்காரனை பகைப்பாங்க, தேவ பிரசனத்தை பகைப்பாங்க, தேவனுடைய வார்த்தைகளை என்ன பண்ணுவாங்க? பகைப்பாங்க, எதிர்த்து என்ன பண்ணுவாங்க? நிற்பாங்க. மறுபடியும் அந்த வருஷம் வாசிங்க. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும். அப்ப நம்மளுக்கு ஆண்டவர்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நேரடியாக எஜமான் அர்த்தம். ஆண்டவர்னா என்னை ஆளுகை செய்கிறவர். நான் யார ஆண்டவர்னு கூப்பிடுறேன்னா அவர் என் மீது கட்டுப்பாடு உடையவர், அதிகாரம் செய்கிறவர். ரைட்டா? அப்ப 2 ஆண்டவர் எனக்கு இருக்க முடியாது. இந்த எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை என்ன பண்ணுவான்? சிநேகிப்பான். அங்க போட்டுங்க உலக பொருள், அதுதான் விக்கிரகம். என்னிடத்தில் வந்து விசாரிக்க ஆகுமோ? விக்கிரகங்களை இருதயத்திலே வைத்து கொண்டிருக்கிற மனிதன்
தன்னுடைய இடர்கள் எது, கடவுள் எதை வெறுக்கிறாரோ அது என் வாழ்க்கையில இருக்கு அப்படின்னு தன் முகத்திற்கு நேராக அதை வைத்து கொண்டிருக்கிற மனிதன் ஏன் கடவுள்கிட்ட விசாரிக்க வரான் அப்படின்னா, சமயத்திற்கு அவனுக்கு ஆண்டவர் தேவை. சீசனல் சீக்கிங். என்ன சொல்றாருன்னா, ஒரு வேத பண்டிதர் இப்படியா சொல்றாரு, இந்த வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்குறாரு. நிகழ்காலத்திலே தேவனுக்கு விரோதமாய் வாழ்ந்து கொண்டு, நிகழ்காலத்திலே தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு, நிகழ்காலத்திலே தேவனை பகைத்து கொண்டு, நிகழ்காலத்திலே தேவனை வெறுத்து கொண்டு, நிகழ்காலத்திலே தேவனுக்கு பிரியமில்லாமல் தூரமாய் வாழ்ந்து, நிகழ்காலத்தில் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வருங்காலத்தில் ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் செய்வாரா? நிறைய பேருடைய நம்பிக்கை என்னன்னா, நாளைக்கு ஆண்டவர் என் வாழ்வை மாற்றுவார். அதனால தானே ஜெபம் பண்றோம். நாளைக்கு என் வாழ்வு எப்படி இருக்கும், எதிர்காலத்தில் இந்தந்த காரியங்களிலே என் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ஜனங்களுடைய கேள்வி. ஆனா நிகழ்காலத்தை வைத்து தான் அதை என்ன பண்ணணும், பார்க்கணும். கடினமான இருதயத்தோடு வாழ்ந்து கொண்டு தேவ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாம நிகழ்காலத்திலே மாய்மாலம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு ஆள் என் எதிர்காலம் எப்படி இருக்கும் ஆண்டவர்னு கேட்கக்கூடாது. ஏன்னா அதுல எந்த பொருளும் இல்லை. எதிர்காலம் எப்படிதான் இருக்க போகுது, நான் மனம் திரும்பாத வரைக்கும் அப்படிதான் இருக்கும். ஒரு உதாரணம் இன்னைக்கு உடனே ஒன்று சொல்றேன், கவனிங்க. எனக்கு நான் ஒரு 70 வயது நபர் அப்படின்னு வச்சுங்க, கற்பனையா கொஞ்சம் தளர்ந்த ஒரு நபர் மேலே ஏறி ஏணியில ஏறி ஒரு வேலை செய்ய முயற்சி பண்றேன். அப்ப என்னுடைய மனைவி சொல்றாங்க, 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா இந்த வேலையை இன்னொருவர் செய்வார், ஆனா நீங்க ஏணியில ஏறி முடியாதோட செஞ்சீங்கன்னா விழுந்து ஏதாவது ஆயிர போறீங்க அப்படி சொல்றாங்க. நான் அந்த 100 ரூபாயை மிச்சம் பண்ணும்படி, இந்த உதாரணத்தை ஞாபகம் வச்சுங்க, அடுத்த சப்ஜெக்ட் அதுதான் வரப்போகுது. என்னுடைய மனைவியுடைய பேச்சை அல்ல தட்டுகிறேன். நிச்சயமா இருக்கு சொல்றத காதலி என்ன பண்ணல, வாங்கல. என் மனைவி கெஞ்சுகிறாள், போகாதீங்க, விழுந்துட போதீங்க. மறுபடியும் அதையும் என்ன பண்றேன், அல்ல தட்டுறேன். பக்கத்துல இருக்கவங்க சொல்றாங்க, ஏன்பா உனக்கு இந்த வேலை அந்த வேலை, அதையும் என்ன பண்றேன், அல்ல தட்டுறேன். அதுக்கு காது கொடுக்கறவே இல்லை. ஏறி எதிர்பார்த்தபடி பொத்துன்னு என்ன பண்றேன், பொத்துன்னு வந்துட்டேன். எங்க போகணும், நேரா ஆஸ்பத்திரியில் போனோடனே தையல் போடுறாங்க. ஐயா வலிக்குது அப்படிங்கிற டாக்டர் காதலி என்ன பண்ணல. நான் டாக்டர் என்ன சொல்லுவேன், டாக்டர் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் மனசுல என்ன நினைப்பேன், கரெக்ட், அஃப்கோர்ஸ் கரெக்ட், என்ன நினைப்பேன், காதலியே வாங்க. நான் என்ன சொல்றேன், காதலியே இரக்கம் இல்லாதவனா இருக்கிறான், நான் வழியில் என்ன பண்றேன், கத்துறேன். இரக்கம் இல்லாதவனா இருக்கலாம். ஃபீஸ் வந்து ஒரு 2000 ரூபா வருது. ஐயா நான் வயசானவன், கொஞ்சம் குறைச்சிங்கிறேன். அவன் அதெல்லாம் என்ன பண்ண முடியாது, குறைக்க முடியாதுங்களா. கல் நெஞ்சக்காரனா இருக்கிறான். யாரு, நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? 100 ரூபாய் மிச்சம் பண்ண நினைச்சவன் கல் நெஞ்சக்காரனா, 2000 ரூபாய்க்கு காப்பாத்திட்டான்ல. ரைட். இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. வருஷத்துக்கு எத்தனை நாள், 365 நாள். ஒவ்வொரு முறையும் நான் வண்டி எடுக்கும் பொழுதும் அம்மாவா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், யாரோ வெளியே நிற்கிறவங்க, வழி அனுப்புறவங்க பார்த்து போங்கம்பாங்க. ஒவ்வொரு முறையும் நான் வண்டி எடுக்கும்போது பார்த்து போங்க. 2 முறை நான் வண்டி எடுத்தாலுமே, அல்லது 3 முறைக்கு ஒரு நாளைக்கு நான் வண்டி எடுக்கிறேன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 3 முறை பார்த்து போங்க, ஜாகிரதையா போங்க அப்படின்னு சொன்னாலும் வருஷத்துக்கு எத்தனை முறை ஆச்சு, 1000 முறை ஆச்சு. ரைட். அந்த கணக்கு அப்படியே வச்சுங்க. ஆரன் அடிச்சுக்கிட்டே போறேன், எதிர்பாராத விதமா ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, உள்ள வந்துட்டார். விழுந்துட்டேன், இப்ப கிடக்குறேன். என்னப்பா ஆச்சு அப்படின்னு என்ன கேட்குறீங்க. நான் தான் சாட்சாது, இது நான் தான். நான் என்ன சொல்றேன், ஆரன் அடிச்சுட்டே போனேன், ஒரு செவிட்டு பையன் என்ன பண்ணிட்டான், 1000 தடவை சொல்லி காதல வாங்காதவன் செவிடனா, யார் செவிடன்? அதில் எந்த ஒரு பிரச்சனையை நீங்க சந்திக்கும் பொழுது அது முழு காரணம் யாரு? அதுங்க ஜெபம் பண்ணலாங்க, இதயத்துல என்ன இருக்குன்னு பாருங்க. ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி இதயத்துல என்ன இருக்குன்னு பாருங்க.
முகத்துக்கு முன்னாடி இருக்கிற இடர்களை சரி பண்ணுங்க. 10, 11, 12 முதலாம் ஆண்டு கல்லூரி, 2ஆம் ஆண்டு கல்லூரி, 3ஆம் ஆண்டு கல்லூரி, எத்தனை வருஷம்? 6 வருஷம். 6 வருடமும் குறைஞ்சபட்சம் இந்த 6 வருஷம் மட்டும் எடுத்துக்கலாம். நல்லா விவரம் தெரிஞ்ச வயசு, இந்த 14, 15லேருந்து எங்கள் அம்மா சொல்கிறாங்க, நல்லா படிப்பா, பொறுப்பாக இருப்பா. ஒவ்வொரு நாளும் சொல்கிறாங்க. எங்கள் அப்பா சொல்கிறாரு, காலையில் சீக்கிரம் எந்திரிப்பா. கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு இந்த வார்த்தைகள்லாம் 2 முறை பயன்படுத்தினாலும் 6000 7000 முறை வரும். அப்படி தானே? இப்போ கல்லூரி முடிச்சுட்டு போகிறேன், வேலை கிடைக்கல. இன்டர்வியூவில் நான் சரியாக என்ன பண்ணலை, பதில் சொல்லன்னு தெரியுது. ஏன்னா சரியாக படிக்கல. இப்போ அந்த ஹெச்ஆர் என்ன இன்டர்வியூ பண்ணுறவனை பார்த்து சொல்கிறேன், சார் ப்ளீஸ் சார், ரொம்ப கஷ்டப்படுறேன் சார், எனக்கு இந்த வேலையை எப்படியாவது என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்குறேன். அதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு சொன்னால் மனசில் என்ன வரும்? சார் என் மேலே உங்களுக்கு இறக்கமே இல்லையா? யார் இறக்கம் இல்லாதவர்? யார் இறக்கம் இல்லாதவர்? அந்த ஹெச்ஆருக்கு என்ன கிடையாது? இறக்கம் இல்லாத. 6 வருஷமா 6000 7000 கூட சொன்னானே, எந்திரிப்பா, படிப்பா, பொறுப்பா இருப்பா. அதை என்ன பண்ணல? அதை கேட்கலையே. யார் இறக்கம் இல்லாதவர்? முகத்துக்கு நேரம் இடர்கள் இருக்கு, அதை விளக்கல. யார் மேல கசந்துக்கிறோம்? ஹெச்ஆர் மேல. இதெல்லாம் ஆண்டவரை தெரியாதவர்கள். ஆண்டவரை தெரிஞ்சவங்க அந்த ஹெச்ஆருக்கு போல கடவுள் வச்சிருவாங்க. ஆண்டவரை தெரிஞ்சவங்க சொல்ல முடியாது, ஆண்டவரை கேள்விப்பட்டவர்கள். எவ்வளவோ ஜெபம் பண்ணேன், அந்த கோர்ஸ் என்ன பண்ணல, கிடைக்கல. எவ்வளவோ ஜெபம் பண்ணேன், அந்த வேலை என்ன பண்ணல, கிடைக்கல. எவ்வளவோ ஜெபம் பண்ணேன், கடைசியில் ஆஸ்பத்திரிக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு. இது நல்லா மனசில் வச்சுங்க, இந்த கிளாஸ் மனசில் வச்சுங்க. இடர்கள் இருக்கு, முகத்துக்கு நேராக இடர்கள் இருக்குன்னா அதை சரி பண்ணுங்க. இருதயத்தில் எதில் வழி நடத்த போறாங்க பாருங்க. பணம் 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 தான் நம்மளை வழி நடத்துச்சுன்னா ஆண்டவர் சொல்லுவாரு, நீ ஜெபம் பண்ணி என்ன பண்றது, விசாரிக்க ஆகுமோ? எதிர்காலத்தை நான் எப்படி மாத்துறது? நான் பணம் 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 நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். எதிர்காலத்தை கடவுளை எப்படி கட்டுப்படுத்த முடியும்? இச்சை அடக்கம்னு பைபிள் வாசிச்சிருக்கீங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்? இச்சை அடக்கம் என்ன அர்த்தம்? என்னுடைய வாழ்வின் விருப்பங்களை யார் கட்டுப்படுத்தணும்? சொல்லுங்க. அந்த எபிலிட்டி யாரு கொடுத்துருக்காரு? தேவன் எல்லாரையும் கட்டுப்படுத்த முடியுமா முடியாதா? எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியும். ஆனா ஏன் அப்படி ஜனங்க வாழ்றாங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவன் யாரையும் வலுக்கட்டாயமாக கட்டுப்படுத்துவது இல்லை. தன்னை தாங்களே பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக கட்டுப்படுத்திக் கொள்வதற்கான எபிலிட்டி, திறனை என்ன பண்ணியிருக்காரு, தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவருடைய துணையோடு கூட என் வாழ்வை செம்மை செய்து கொள்ள வேண்டும். பிளேம் கேம் அப்படிம்பாங்க தெரியுமா? இதெல்லாம் இந்த காலத்துல ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. நல்லா புரியும். இதெல்லாம் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிங்க. இன்னைக்கு ஜனங்கள் அதுக்கு பதிலாக என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலரார் டாக்ஸிக் விஷமிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, யாருக்கு விரோதமாக குற்றம் செய்தார்களோ அவங்களையே என்ன பண்ணிடுவாங்க, விக்டிமா மாத்திடுவாங்க. அவர்களையே என்ன பண்ணிடுவாங்க, பலியாக மாற்றிடுவாங்க. ஒரு தவறு பண்ணிடுவாங்க, ஒரு தவறு பண்ணிடுவாங்க. அதற்கு யார் அக்கௌண்டபிளோ, யார் கேள்வி கேட்பாங்களோ அவர்கள் மேலேயே அந்த பழியை போடுவது. எங்க அப்பா எனக்கு ஒரு நல்லது சொல்லிக்கிட்டே இருக்கிறார். போவாதப்பா, போவாத, செய்யாத சொல்லிக்கிட்டே இருக்கார். கடைசியில் போவாதன்னு கேட்கல, செய்யாதப்பங்கையும் கேட்கல, ஏதோ ஒன்று பிரச்சனை ஆயிடுச்சு. அது நல்லா தெரியுது. இப்போ என்ன பண்ணுறாங்க, பொதுவாகவே மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த பிளேமை தாங்க ஏற்றுக்கிட்டா, தாங்க ஏற்றுக்கொண்டோம்னா குற்றவாளின்னு ஆயிடணும். குற்றத்திற்கு யார் பொறுப்பு? நான் பொறுப்புனா அடுத்தது திருந்துற வழி தான் அடுத்தது, ரைட்டா? அது அந்த மனம் இல்லாத என்ன பண்ணுவாங்க, அப்படியே தூக்கி யாருக்கு அக்கௌண்டபிள், யார் என்னை கேள்வி கேட்பார்களோ, யாருக்கு நான் பாதிப்பு ஏற்படுத்தணும், தூக்கி அவங்க மேலேயே போறது. இப்போ எங்கள் அப்பாட்ட என்ன சொல்லுவேன், நான் தான் சின்ன பையன், நீங்கள் எனக்கு புரியுற மாதிரி சொல்லக்கூடாதா? நான் சின்ன பையன், தெரியாமல் பண்ணிட்டேன். யார் அக்கௌண்டபிளோ? எப்பா நான் உன்னை எழுப்பினப்பா, நீ எந்திரிக்கல,
எழுப்பி எந்திரிக்கலன்னா அதுக்கு விட்டுருவீங்களா? வேற என்ன பண்ண முடியும்? கத்தி எடுத்து குத்த முடியுமா? சாதாரண இதுங்க, சாதாரண யோசிச்சுட்டு வாங்க. பிளேம்கே மாட்டக்கூடாது. தவறுக்கு யார் பொறுப்பு? நான் பொறுப்பு. ஆனால் இந்த பசங்க மார்க் வாங்கிட்டு, எல்லாரும் ஸ்கூல் போயிருக்கோம், காலேஜ் போயிருக்கோமா இல்லையா? இந்த பசங்க மார்க் வாங்கிட்டு ஆத்தியார் சரியா சொல்லி தரலாம்பாங்க, அப்படியே சொல்லுவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, ரெக்கார்டு வச்சிருப்பாங்க. இத்தனை பரீட்சை நடத்தணும், இத்தனை பேப்பர் கட்டெல்லாம் கடைசி வரைக்கும் வச்சிருப்பாங்க. யாராவது வந்து கேட்டால் தூக்கி என்ன பண்ணணும், போட்டு காட்டணும், எத்தனை பரீட்சை வச்சிருக்கேன் பாரு அப்படின்னு. கவனிங்க, வாத்தியார் வரல, வாத்தியார் சொல்லி தரல, சரி அந்த வகுப்புல முதன்மையான மார்க் எடுத்த ஒரு மாணவன் இருப்பான்ல, குற்றத்துக்கு யார் மேலேயே போடுறது? யார் மேலேயே போடுறது? கடவுளை கேள்விப்படாதவன் மனிதர்கள் மேல போடுவான். கடவுளை கேள்விப்பட்ட போலியான நபர்கள் தூக்கி யார் மேலேயே போடுறது? கடவுள் மேலேயே போடுறது. எவ்வளோ ஜெபம் பண்ண அந்த வேலை கிடைக்கல. வேலை வாங்குறவங்களாம் ஜெபம் பண்ணி தான் வாங்கிட்டு இருக்கானா? சொல்லுங்க. நான் ஒன்று சொல்றேங்க, நீங்க ஒரு நிறுவனத்துல இருக்கீங்க, ஆள் எடுக்கிறீங்க. ஐயா நான் நல்லா ஜெபம் பண்ணுவேன்னா எனக்கு வேலை கொடுத்துருவீங்களா? சொல்லுங்க. ஐயா நான் நல்லா ஜெபம் பண்ணுவேங்கய்யா. நீங்க ஒரு அக்கௌண்டன்ட் வேலை எடுக்கிறீங்க, ரைட்? நீங்க வந்து ஒரு நிறுவனம் நடத்துறீங்க, உங்களுக்கு ஒரு அக்கௌண்டன்ட் தேவை. நான் வந்து 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கேன், நான் நல்ல பிலீவர்னு உங்களுக்கு தெரியும், என்ன எடுப்பீங்களா? எடுப்பீங்களா? அவங்க ரெக்யர்மெண்ட் என்ன? புரியுதுங்களா? நம்ம செய்வோமா? ஜெபம் பண்ணி தான் எல்லாம் சீட்டு வாங்குறாங்களா, வேலையை வாங்கலாம். கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும். மறுபடியும் அந்த எக்ஸ்ட்ரீம் போகக்கூடாது. ஆமாம் ஜெபம் பண்ணணும், ஆமாம் வேதத்தை வாசிக்கணும். இந்த ஊழியக்காரனை எப்படி சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, நான் எந்த ப்ரிப்பேரும் பண்ணல, நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பேசுவார். நல்லா பாருங்கள், உளருவான் 3/4 மணி நேரம் அவன் என்ன அப்படி சொல்லுகிற நபர்கள் மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனால் என்ன சொல்லுவான்? தேவன் தான் பேசணும், நான் அப்படியே இந்த எம்டியாக வந்து என்ன பண்ணுறேன்? கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. இருதயத்தில் என்ன இருக்கு? விக்கிரகம் இருக்கு. இடரல்கள் எதுக்கு முன்னாடி இருக்கு? முகத்துக்கு முன்னாடி. நீ வந்து விசாரிக்கலாமா? என்ன சொல்ல வர்றாரு? இதயத்தில் இருக்கிறத சரி பண்ணு, முகத்துக்கு முன்னாடி இருக்கிற இடரலை டீல் பண்ணு. எது உன் வாழ்க்கையில தடுக்கி விட்டு உழுவுறியோ அதான் இடரல், அதை என்ன பண்ணு? சரி பண்ணு. அதுக்கப்புறம் என்ன பண்ணு? ஜெபம் பண்ணு. குறைஞ்சபட்சம் நான் இப்படிலாம் இருக்கிற ஆண்டவரே, என்னால் மாறவாது முடியல ஆண்டவரே, அப்படின்னாலும் ஜெபம் பண்ணலாம். அது நல்ல ஜெபம். கதறு கிழிஞ்சா என்ன பண்ண முடியாது? தைக்கவே முடியாது, தெரியுமா உங்களுக்கு? கஞ்சனை மாற்றவே முடியாது. அது பழமொழி. இப்போ நான் கஞ்சமாக இருக்கேன், கருமையாக இருக்கேன்னு எனக்கு தெரியுது, இருதயத்தில் இருக்கு, யாராவது அப்படி சொல்கிறாங்கன்னா அதை என்ன பண்ணணும்? நான் டீல் பண்ணணும். 1 யோவான் 5:21 இந்த பிலாசபி தாங்க, வேற ஒன்றும் கிடையாது. இதே பிலாசபி தான். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. விக்கிரங்களோடு இணைந்திருந்தா என்ன இருக்கு? ஆபத்து இருக்கு. விலகிதான் காத்து கொள்ள வேண்டும். நான் வந்து விக்கிரங்களோடு நின்று கொண்டு ஜெபம் பண்ணா ஆண்டவர் என்னை காப்பாத்துவாரா? ஆண்டவர் தான் சொல்றாரு, விலகி போனால்தான் நீ தப்பிப்ப. பாவத்திற்கு விலகி போனால்தான் நீ என்ன பண்ண முடியும்? வாழ்க்கை நல்லா இருக்கும். சிற்றின்பங்களுக்கு, பொழுதுபோக்குகளுக்கு, தவறான நண்பர்களுக்கு, கூட்டணிகளுக்கு, சோம்பேறித்தனத்திற்கு, துணிச்சலுக்கு, இதெல்லாம் விலகி போனாதான் என்ன பண்ண முடியும்? நீ காப்பாற்றப்படுவாய், அல்லது உன் வாழ்க்கை எதுல இருக்கும்? சுமூகமா இருக்கும். அப்படி இல்லைன்னா உன் வாழ்க்கை டேஞ்சர்ல இருக்குன்னு அர்த்தம். கடவுளை தவிர வேறு எதால் நம்ம இயங்குகிறோமோ நம்ம வாழ்க்கை எதுல இருக்கு? அபாயத்துல இருக்கு. அந்த அபாயத்திலிருந்து கர்த்தர் நம்மளை காப்பாற்ற முடியுமா? முடியும். எப்படி முடியும்னா, நீ விலகி போங்கிறார்ல, அதை செய்யணும். சங்கீதங்களின் புஸ்தகம் 86:11 கர்த்தாவே உமது வழியை எனக்கு என்ன பண்ணும்? நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். என் இருதயத்தை அந்த இருதயங்கிறத எங்க கனெக்ட் பண்ணணும்? எசேக்கியேல். இப்ப சொல்றேன், எழுதுறவங்க எழுதிங்க. இங்க என்ன கேட்கிற? ஒருமுகப்படுத்துன்னு சொல்றாருல. ஒரே இருதயத்தை தாரும், அன்டிவைடட் ஹார்ட். உம்மை மட்டுமே நேசிக்கக்கூடிய, உம்மை மட்டுமே எஜமானா ஏற்கக்கூடிய, உம்மால் மட்டுமே கட்டுப்படுத்தக்கூடிய, உம்மால் மட்டுமே வழிநடத்தப்படக்கூடிய, அதான் ஒருமுகமான இருதயம், அன்டிவைடட் ஹார்ட். அங்க என்ன சொல்றாரு? விக்கிரகங்கள் நிரம்பி இருக்கு. அதுல யாருக்கு இடம் கிடையாது? கர்த்தருக்கு இடம் கிடையாது. இங்க சொல்றாரு, இங்க என்ன ஜெபம் பண்றாருன்னா, ஆண்டவரே நான் காப்பாத்தணும்னா என்ன ஜெபம்? நல்லா பண்ணுங்க. இந்த மாதிரி ஜெபம் பண்ண நீங்களும் நானும் பழகிக்கணும்.
சூழலை சொல்லி கேட்கல. சூழலை சொல்லி இன்னைக்கு பொதுவாகவே ஜனங்கள் சூழலை சொல்லி என்ன பண்றாங்க? ஜெபம் பண்றாங்க. இங்க பர்டிகுலரா ஜெபம் பண்ணிக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் நிறுத்தி வாசிமா ஒவ்வொரு இதா. கர்த்தாவே நம்பர் 1 எனக்கு டீச் பண்ணுங்க ஆண்டவரேங்கிறார். யாருடைய வழியை டீச் பண்ணுங்க? உமது வழி எனக்கு என்ன பண்ணுங்க? எனக்கு போதியும். யாரை போதிக்க சொல்றாரு? போதிக்கும்படி போதிக்க சொல்லி ஜெபம் பண்றார். எனக்காவது அப்படி பண்ணிருக்கோமா? உமது வழி எனக்கு என்ன பண்ணும்? போதியும். அப்புறம் அப்படி நீர் போதிச்சின்னா சத்தியத்திலே, நான் உம்முடைய சத்தியத்திலே சொல்லுங்க வழி நடப்பேன். நல்ல வழியை காட்டுங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம குறிப்பிட்ட சூழலுக்கு கேட்கணும் இல்லையா? எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் சத்தியத்தை போதிக்கிறேன்ப்பா, அதுல நடந்துக்க, அதுதான் நல்ல வழி. நான் உமது அதிகாரத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை என்ன பண்ணுங்க? இருதயத்தை எல்லாத்துக்கும் கொடுத்துட்டோம்னா ஆண்டவருக்கு என்ன பண்ண முடியாது? பயப்பட. எத்தனை பேருக்கு புரியுது? என் இதயத்துல என்ன இருக்கு? எல்லாத்துக்கும் இடம் இருக்கு. உலகத்துக்கும் இடம் இருக்கு, பிசாசுக்கும் இடம் இருக்கு. என்னுடைய சரீர ஆசாபாசங்களை நிறைவேற்றவும் ஒரு அப்பார்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்கேன்? வச்சிருக்கேன். அப்பார்ட்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா? அப்படியே பிரிச்சு என்ன பண்ணியிருக்கேன்? வச்சிருக்கேன். அதுல ஒரு போர்ஷனை யாருக்கு கொடுத்துருக்கேன்? கடவுளுக்கும் கொடுத்துருக்கேன். நான் சொல்லுகிறேன், வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது, தேவன் பகுதியாக கொடுக்கப்படுகிற எதையும் பெற்றுக்கொள்ளவே மாட்டான். உம்மை மட்டுமே வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு இருதயத்தை தார். அதை யாருக்கு முடியாதுன்னா பழைய இதயத்தில் உள்ளவங்களுக்கு முடியாது. ரட்சிக்கப்படும் பொழுது அந்த மனிதனுக்கு புதிய இதயம் கொடுக்கப்படுகிறது. அந்த இருதயத்தில் தான் தேவன் தங்க முடியும். அந்த இருதயத்தை தான் தேவன் போதிக்க முடியும். அந்த இருதயத்துக்கு தான் புரியும். அந்த இருதயம் தான் தேவனுடைய வழிகளில் நடக்க முடியும். அந்த இருதயத்துக்கு தான் அந்த திராணி இருக்கும், அந்த விருப்பம் இருக்கும். வேற எதையும் உள்ள வாங்காது. அந்த இருதயம் வாங்கினாலும் வெளியே தள்ளிடும். அந்த ஜெபம் எத்தனை பேருக்கு நல்லா புரியுது? ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே உமது வழி எனக்கு போதியும். சும்மா கேட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு இல்லை. புதுசா இருக்கு, நல்லா இருக்கு, ரொம்ப அப்பா இப்படிலாம் இருக்கா, அதுக்காக இல்லை. போதிங்க. நான் சத்தியத்தில் நடப்பேன். கிறிஸ்தவ போதனை எதுக்காக? நடக்கிறதுக்கு, எக்ஸைட் ஆகுறது கிடையாது. இப்படியெல்லாம் இருக்கா, அதுக்கு கிடையாது. நடப்பதற்கு தான் என்னது? உமது வழி எனக்கு போதியும். போதிச்சு நான் நடக்கிறேன். அடுத்தது நீர் என்ன செய்யணும்னா, உமது வழிகளில் மட்டுமே நடக்கக்கூடிய விதத்துல உமக்கு பயப்படத்தக்கதாக இருதயத்தை ஒருமுகப்படுத்தணும் வந்திருக்கு. ஆனா இன்னும் நெருக்கமான மொழிபெயர்ப்பு, ஒரு ஒற்றை இருதயத்தை எனக்கு தார். அன்டிவைடட் ஹார்ட் எனக்கு என்ன பண்ணுங்க? ஒரு புது இதயத்தை தார். நம்ம ஜெபம் பண்ணோமா? கண்களை மூடும்.